திரும்ப திரும்ப வட சென்னை மாதிரி தான் ஒரு கதைன்னு சொல்லி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு அவர் லைவ் லொக்கேஷன்லாம் போய் எடுக்கும்போது திரும்பவும் வெற்றிமாறனுக்கு வட சென்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் வட சென்னை ஃப்ரான்ச்சைஸில் வர்ற ஒரு கதை தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வட சென்னையினுடைய பார்ட் 2 கிடையாது இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வட சென்னை பின்னணி கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் இந்த மாதிரி வேறு ஊரில் போய் எடுத்துட்டு அதை வட சென்னையை நீங்கள் திரையில் காட்டுறது, அப்படி இல்லைன்னா செட் போட்டு படம் எடுக்கிறது. இந்த 2 தான் வெற்றிமாறனுக்கான சாய்ஸ். நீங்கள் நேரடியாக வட சென்னையில் போய் இந்த படத்தை எடுக்க முடியாது. என்ன காரணம்னா ஏற்கனவே வட சென்னை படம் எடுக்கும்போது அங்குள்ள மக்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க, ஏன் எங்களை இந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்னு. பாருங்கள், அப்படி ஒரு எதிர்ப்பு வந்த பிறகும் கூட வெற்றிமாறன் வந்து அதை வேறு மாதிரி யோசிக்கல. அடடா, நம்ம வட சென்னை மக்களை அந்த மாதிரி தப்பாக காட்டிட்டோமே, வட சென்னை பின்னணியில் வந்து அந்த மக்களை வந்து கொஞ்சம் உயர்வாக சித்தரிக்கிற ஒரு படத்தை பண்ணுவோன்னு கூட அவருக்கு தோணலை. என்னென்னா அவருக்கு தேவை ஒரு வணிக வெற்றி. அதனால் மீண்டும் அருவாள் ரத்தங்கிற ஒரு வன்முறை கதையை அதுவும் வட சென்னை பின்னணியில் நடக்கிற மாதிரி ஒரு படத்தை பண்ணுறாரு அப்படின்னா அப்போ வெற்றிமாறனுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு புரியுது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வெளியில இருந்து வேணால் இந்த வட சென்னை படத்தை பண்ணலாம், அங்கே போய் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது.